ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பர் டேஸ்டியான ஜாப்பனீஸ் சிக்கன் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஒரு போன்லெஸ் சிக்கன் பீஸஸாக எடுத்துக்கலாம். பிரெஸ்ட் பீஸ்னாலும் ஓகே, தை பீஸ்னாலும் ஓகே. ஒரு 300 கிராம்ஸ் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி இது கூட பெப்பர், சால்ட் அண்ட் தென் ஜிஞ்சர் கார்லிக் வந்து இடித்து சேர்த்துக்கோங்க. பேஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்துட்டு நம்ம மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை போட்டு நல்லா அதை வந்துட்டு சிக்கன் பீசஸில் டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த சால்ட்டு, பெப்பர், ஜிஞ்சர் கார்லிக் அந்த இதெல்லாம் உள்ளே நல்லா இறங்கிடும் சிக்கனுக்கு. இதை ஒரு 1 hour மேரினேட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஹாட்டான ஆயிலில் வந்து இதை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் வந்துட்டு ஒரு 5 minutes நம்ம குக் பண்ணிக்கலாம். சும்மா திருப்பி விடாதீங்க. 5 நிமிஷம் ஒரு பக்கம், இன்னொரு 5 நிமிஷம் இன்னொரு பக்கம் அப்படி குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு அந்த கலர்ஃபுல்லாக வந்துடும். இதை வந்துட்டு நம்ம ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு பட்டர் வந்து ஒரு 2 கியூப் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு கார்லிக் வந்துட்டு ஒரு 3 கார்லிக் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி நான் 1 தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 2-3 கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட மைதா வந்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி இதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இது கூட வந்துட்டு நல்லா சூடான பால் வந்துட்டு ஒரு 300 ml ஆட் பண்ணி அதை ஒரு 1 minute நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மில்க் வந்து திக்கன் ஆகிடும். அது கூட வந்துட்டு நம்ம சால்ட் ஒரு அந்த சாஸ்க்கு தேவையான சால்ட் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சீஸ் ஸ்லைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். அந்த ஒயிட் சாஸில் அது கோட் ஆனால் போதும். அதில் குக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நல்லா போட்டு அதை மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பர் டேஸ்டியான ஜாப்பனீஸ் சிக்கன் ரெசிபி ரெடி. நீங்களும் வந்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம மில்க் ஆட் பண்ணுறதுனால ரொம்ப அதிகமாக சாப்பிட முடியாது. ஸோ ஒரு 300 கிராம்ஸ் மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கனாலும் ஒரு 2-3 பீஸ் கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க. ஸோ சிம்பிள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.